Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் உயர்ந்த தங்கம் விலை இப்போதுதான் ஓரளவுக்கு நிலையாக நிற்கிறது. இருப்பினும் தங்கம் விலை வரும் நாட்களில் குறையுமா இல்லை அதிகரிக்குமா என்ற சந்தேகம் இப்போதும் மக்களிடையே இருக்கிறது. இதற்கிடையே தங்கம் விலை உயர அண்மையில் என்ன காரணம் என்பதை பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் உயர ஆரம்பித்த தங்கம் விலை அதன் பிறகு நிற்கவே இல்லை. பிரேக் போடாமல் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தே வந்தது. இந்த சூழலில்தான் இப்போது கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஓரளவுக்கு சீராக இருக்கிறது. தங்கம் விலை இந்த அளவுக்கு குறுகிய காலத்தில் இவ்வளவு தூரம் உயர்ந்ததை யாருமே பார்த்தது இல்லை. இதனால் பொதுமக்களுக்கு தங்கம் விலை இப்படி உயர என்ன காரணம் என்பது புரியாமல் இருக்கிறது. மீண்டும் தங்கம் விலை உயர ஆரம்பிக்குமா என்ற ஒரு அச்சம் பொதுமக்களிடையே அதிகம் காணப்படுகிறது. இதற்கிடையே தங்கம் விலை உயர்வதற்கான காரணத்தை பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார். அதாவது தங்கம் விலை சாதாரண பொதுமக்கள் வாங்குவதால் பெரிய அளவில் உயராது என குறிப்பிட்டுள்ள ஆனந்த் சீனிவாசன், சர்வதேச நாடுகள் தங்கத்தை வாங்கி குவிப்பதாலேயே அதன் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக குறிப்பிடுகிறார். சீனா, துருக்கி உள்ளிட்ட நாடுகள் தங்கத்தை வாங்குவதே அதன் விலை ஏற்றத்திற்கு காரணம் என்று அவர் சொல்லியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 1991 2016 ஆண்டு வரை தங்கம் விலை பெரியதாக ஏறவே இல்லை. 1991 ஒரு அவுன்ஸ் தங்கம் $200 இருந்தது. 2015 தான் அது $1000 தொட்டது. அதாவது வெறும் 5 மடங்கு உயர 24 ஆண்டுகள் ஆனது. 2008 கூட பொருளாதார குழப்பத்தால் தான் அது $700 போனது. இல்லையென்றால் அப்போதும் கூட $200 தான் இருந்திருக்கும். அப்போதும் கூட அந்த குழப்பம் முடிந்த உடனேயே தங்கம் விலை குறைந்துவிட்டது. ஒரு முறை மட்டுமே 1200க்கு போய் திரும்பி குறைந்தது. இப்போது சீனாவின் வளர்ச்சி மற்றும் அமெரிக்கா பலவீனமாக இருப்பதால் தான் தங்கம் விலை உயர்கிறது. இந்த குழப்பங்கள் எதுவும் இல்லை என்றால் தங்கம் விலை மீண்டும் $1800க்கு வந்துவிடும். ஒரு பக்கம் ட்ரம்ப், இன்னொரு பக்கம் சீனா என இருவரும் இருக்கிறார்கள். அதன் மோதல் போக்கே தங்கம் விலையை உயர்த்துகிறது. மேலும் ட்ரம்ப் அமெரிக்க பெடரல் வங்கியுடன் மோதல் போக்கை கொண்டிருக்கிறார். நாளையே அவர் பெடரல் வங்கியின் செயல்பாடுகளில் நான் தலையிட மாட்டேன், பெடரல் வங்கி அவர்கள் வேலையை செய்வார்கள், தற்போதைய ரிசர்வ் வங்கி கவர்னர் ஜெரோம் பவலுக்கு பதவி நீட்டிப்பை வழங்கப் போகிறேன் என்று சொன்னால் தங்கம் உடனே $3000க்கு வந்துவிடும் என்றார். அதாவது உலக நாடுகள் தங்கத்தை வாங்காமல் இருக்கும்போது அதன் விலை பெரிய அளவில் உயராமலேதான் இருந்தது. ஆனால் உக்ரைன் போருக்கு பிறகு உலக நாடுகள் தங்கத்தை வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் விலை தாறுமாறாக உயர ஆரம்பித்ததாக குறிப்பிடுகிறார். மேலும் ட்ரம்ப் அமெரிக்க மத்திய வங்கி செயல்பாடுகளில் தலையிடவில்லை என்றாலும் தங்கம் விலை குறையும் என்கிறார். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.